ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் கேரட் செஞ்சேங்க, ஆனால் ஒரு தடவை கூட கரெக்டாக வரல, நரன்னு தான் இருக்குது, எனக்கு பர்ஃபெக்டான அந்த அல்வாவோட டெக்ஸ்சரில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக அந்த அல்வாவோட டெக்ஸ்சரில் எப்படி நம்ம கேரட் அல்வா செய்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் மில்க் இல்லாமல், பால் இல்லாமல் நம்ம இந்த அல்வா செய்ய போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அல்லது இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேரட்டை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கேரட் எடுத்திருந்தேன், நல்லா பெரிய கேரட். 3 கேரட்டையும் நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அல்லது நல்லா சாப் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்க போகிறதில்ல. ஸோ இது கூடவே சில இன்க்ரீடியன்ட் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் இதை வந்துட்டு ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ அல்லது இரும்பு கடாய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இது வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க, அதோட கலருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரட் வேகிற டைம்லேயே அதில் அந்த சுகர் வந்து அந்த கேரட்டோட அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இது சேர்க்குறேன். இது கூடவே ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடியும் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. அந்த நாட்டு சக்கரை வந்து அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நாட்டு சக்கரை தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இதுக்கு தேவையான இனிப்புக்கு தேவையான சுகர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி விட்டுக்கலாம், அதாவது அந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கேரட்டை, அல்லது குக்கரில் போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதிலலாம் இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்லோ குக் முறையில் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த கேரட் வந்து முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேரட் வந்து முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால அந்த தண்ணியோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அந்த சுகர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்ச அப்புறமா கேரட்டோட நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதனால் அது இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இப்போ கொதி வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ மூடி போட்டு வேக விடலாம். சாலிடாக கேரட் வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். அப்பப்போ தீ கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கூட்டி வைக்கிறதா இருந்தால் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகலை, அதாவது தண்ணி வற்றலை. ஸோ நான் திருப்பியும் மூடி போட்டு வேக விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிருக்கு. இந்த டைமில் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் இதில் நெய் சேர்க்கலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேர்க்குறோம். இதே மாதிரி அப்பப்போ நீங்கள் கிண்டி விடும்போது, அதாவது தண்ணி கொஞ்சம் கம்மியாகும்போது லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காது அல்லது ஒத்துக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நானே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் ஒரு 2 தடவை இதே மாதிரி 3 ஸ்பூன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து இதில் போட போகிறோம்.
ரொம்ப கம்மியாக தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். அல்வா அப்படின்னா நிறைய நெய் சேர்ப்பாங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான நெய் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம கேரட்டும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த டைம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 1 கிளாஸ் சேர்த்தேன் அந்த கேரட் முங்குற அளவுக்கு. இப்போ வந்து அதே மாதிரி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். திருப்பி இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு கேரட்டை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அதேமாதிரி நம்ம கேரட்டும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கை வச்சு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிரும். நம்ம சோறுக்கு பதம் பார்ப்போம்ல ரைஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்து. ஸோ இப்போ இந்த டைமில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் இதில் வந்து சேர்த்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு. ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த கேரட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும், நல்லா அல்வா பதத்துக்கு கொண்டு வரதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கொடுக்கும், நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதை சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரட்டோட ஃப்ளேவர் வந்து இதில் போகாது. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாலும் நம்மளோட அந்த கேரட்டோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனால நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியான மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். திருப்பி ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை உடச்சி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது பத்தலைன்னு தோணுச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோள மாவு வந்து பச்சையாக தான் சேர்த்துருக்கோம்ல, ஸோ அதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நான் இதை இன்னும் கொஞ்சம் கூட கிளறி விட்டுட்டு வேக விட போகிறேன். ஸோ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் கூட நான் நெய் சேர்த்துருக்கேன். இதில் ரொம்ப இல்லைங்க, ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான சுகர் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். அந்த அல்வாவோட அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து அப்போவே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் கூட குக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த டைமில் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட குக் பண்ணி நல்லா முருக விட்டு எடுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட். எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் இந்த டைம்லையே ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டு. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி செய்யணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு சமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.